ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 19 வசனங்கள். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 19 வசனங்கள். தியான வசனம் ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. ஆபகுக் 3:16. எங்களோடு எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். எங்களோடே எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொடும் காற்றினாலும் பயங்கரமான புயலினாலும் அலக்களிக்கப்படுகின்ற ஒரு கடலில் காற்றினால் அதன் அலைகள் சீறி எழும்புகின்ற அந்த சூழ்நிலையில் அந்த கடலின் மேல் பரப்பெங்கும் அலைகளின் முழக்கமும் இரைச்சலும் நிறைந்ததாயிருக்கும். பீதியூட்டுகின்ற இல்லையென்றால் பயமுறுத்துகின்ற அந்த சூழலில் தானே அதே கடலின் ஆழத்தில் ஒரு ஆழ்ந்த அமைதி நிலவுவதை பார்க்க முடியும். கடலின் ஆழத்தில் உள்ளவை அதன் மேற்பரப்பில் உள்ள கொந்தளிப்பினால் சற்றும் பாதிக்கப்படாதவையாய் அசைவற்றிருக்கிறதாக காணப்படும். இவ்விதமாக நிலையானதோர் அமைதி அங்கு நிலவுவதால் இந்த கடலின் ஆழ்பகுதியை கடலின் மெத்தை என்று அழைப்பார்கள். குஷன் ஆஃப் த சீ. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய கர்த்தரின் பேரில் விசுவாசம் வைத்து அவரோடு நெருங்கி ஐக்கியமுள்ளவர்களாய் வாழுகின்ற தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகின்ற புயல்கள், போராட்டங்கள், தப்பி பிழைப்போம் என நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலைகள் ஆகியவற்றின் மத்தியில் தேவன் அவர்களுக்கு கொடுக்கின்ற சமாதானமும் இந்த ஆழ்கடல் போன்றதே என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே தான் தீர்க்கன் இங்கே சொல்லுகிறார், எங்களோடே எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன் என்பதாக சொல்லுகிறார். எவ்விதமாக சிதறடிப்பதற்காக பெருங்காற்றை போல் வந்தார்கள் என்பதை 14ஆவது வசனத்திலே குறிப்பிடுகிறார். சிறுமியானவனை மறைவிடத்திலே பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. நீர் அவனுடைய ஈட்டிகளினாலே அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தினீர். திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்திற்குள் உமது குதிரைகளோடே நடந்து போனீர் என்பதாக தீர்க்கன் கூறுகிறார். ஆகையினாலே நெருக்கங்கள், பிரச்சனைகள், சிதறடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இவைகள் எல்லாம் வந்தாலும் அதைத்தான் அவைகளின் மத்தியிலே அவனுடைய ஆழ்ந்த அமைதியை நாம் இங்கே பார்க்கிறோம். அவனுடைய கடலின் மெத்தையை அவன் பயன்படுத்தி கொண்டிருப்பதை நாம் இங்கே பார்க்கலாம். அதைத்தான் நாம் 17-18ஆவது வசனத்திலே அவன் சொல்லுகிறான். ஒருவேளை எனக்கு விளைச்சல் இல்லாமல் போனாலும் சரிதான், திராட்சை செடிகளிலே பழம் இல்லாமல் போனாலும் சரி, ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், அங்கே பட்டியலிடுகிறதை பாருங்கள். என்னுடைய விவசாயம் ஒன்றுமில்லாமல் போனாலும் சரிதான், நான் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகள் எனக்கு நன்மையை கொண்டு வராமல் போனாலும் சரிதான், அது ஒலிவ மரத்தின் பலனாக இருக்கட்டும், திராட்சையினுடைய பலனாக இருக்கட்டும், வயல்களின் பலனாக இருக்கட்டும், மிருக ஜீவன்களின் பலனாக இருக்கட்டும், எதெல்லாமே என்னை விட்டு எனக்கு ஒன்று கிடைக்காமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சமாதான மடியிலே நீங்களும் நானும் இருக்கின்ற பொழுது அந்த கடலின் மெத்தையிலே எவ்விதமாக அங்கே ஆழ்ந்த ஒரு அமைதி காணப்படுகிறது, அதுபோல என் தேவனிலே நான் ஆழமாய் வேர்கொண்டு வாழுகின்ற பொழுது அது எந்த ஒரு காரியமும் என்னை அசைக்க முடியாது. நான் அசைக்கப்படுவதில்லை. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். என்னை ரட்சித்த என் ஆண்டவருக்குள்ளாக நான் களி கூறுகிறவனாக இருப்பேன். அவர் என்னுடைய எல்லா விதமான நெருக்கங்கள், புயல்கள், சோதனைகள், வேதனைகள், என்னை சீறி அடிக்கின்ற பலவிதமான அலைகள், திரைகள், இவைகளின் மத்தியிலே அவர் என் பலனாயிருக்கிறார். என் கால்களை உறுதிப்படுத்துகிறார். மான்கள் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே எனக்கு உன்னதமான மேன்மையான ஒரு வாழ்வை எனக்கு என் ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நம்முடைய அனுபவமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள் என்று சொன்னாரே. என்னுடைய நற்கிரியைகள் இல்லை என்றால் அலைகள் மோதின, திரைகள் வந்தன, எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலேயும்
என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை வெளிச்சம் காட்டுவதுதான் மனுஷருக்கு முன்பாக நான் பிரகாசிக்கின்ற ஒரு அனுபவம் என்பதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அவர்களுடைய இக்கட்டு நாளிலே அவர்களுக்கு அவர் அரணான கோட்டையாய் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாகூம் 1 அதிகாரம் 7வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்பதாக அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆம், எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, அருமையான தேவ பிள்ளையே, நீ கர்த்தர் மேல் மாத்திரம் விசுவாசம் வைத்து அவரோடு நெருங்கி ஐக்கியமுள்ளவனாக அவருடைய சமூகத்திற்குள் ஜீவிக்க கற்றுக்கொள்வாய் என்றால் எப்படிப்பட்டதான சோதனைகளின் மத்தியிலும் ஆழ்கடல் போன்றதொரு சமாதானம் உன்னுடைய உள்ளத்தை ஆட்கொண்டிருப்பதை நீ உணர முடியும். ஏசாயா சொல்லுகிறார் 26 அதிகாரம் 3வது வசனத்திலே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்பதாக குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடிகளிலே 27 மற்றும் 28 அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே யூரோக்ளிதோன் என்னும் கொடுங்காற்றினால் பயணித்து கொண்டிருந்த ஒரு கப்பல் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இழந்து பீதியுற்றிருந்த ஏராளமான பிரயாணிகளின் நடுவே யாதொரு கலக்கமும் அற்றவராய் அமெரிக்கையோடு இருந்த தேவதாசனாகிய பவுலின் விசுவாசத்தை கவனித்து பாருங்கள். பீதியூட்டுகின்ற பயத்தை கொண்டு நம்மை அச்சப்படுத்துகின்ற அந்த சூழலிலும் அவர் சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் என்று கூறுகிறார். திடமனதாயிருக்கும்படியாக அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் என்று உரைத்து அவர் தன்னோடு உடன் பயணிகளை அவர் தைரியப்படுத்துகிறவராக பலப்படுத்துகிறவராக இருப்பதை 27 அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 25 மற்றும் 22வது வசனத்தை நாம் பார்க்கலாம். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 22வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது என்பதாக அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, சகோதரி, இந்த வேத பகுதியில் உள்ள இப்பொழுது என்ற பதம் கவனிக்கப்படத்தக்கது. மற்ற பயணிகள் கடந்து சென்று கொண்டிருந்த அதே சூழ்நிலையிலே அவரும் அந்த நேரத்தில் வைக்கப்பட்டிருந்த போதிலும் அந்நேரத்திலும் கூட அவர் தைரியமுள்ளவராகவும் கலங்கி தவித்து கொண்டிருந்த தன் சக பயணிகளை தைரியப்படுத்தக்கூடியவராகவும் இருந்தார். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் எத்தனையோ மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை அருளி செய்திருக்கிறார். அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆகையினால்தான் பவுல் தைரியமாய் சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே. இதைத்தான் ஆதியாகமம் 28 அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அவன் சொல்லியிருக்கிறார். என் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எனவே நீ உன் தேவன் மேலும் அவருடைய வார்த்தைகள் மேலும் விசுவாசம் வைத்து அவரையே சார்ந்திருப்பாய் என்றால் சோதனையின் எந்த விதமான உச்சக்கட்டத்திலும் நம்புகிறதற்கு அரிதான ஏதுவல்லாத சூழ்நிலையிலும் நீ உள்ளான இளைப்பாறுதல் உள்ளவனாயும் மற்றவர்களை திடப்படுத்துகிறவனாயும் இருக்க முடியும். மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது உன்னை சேதப்படுத்துவதில்லை. இதைத்தான் சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்திலே சொல்லுகிறார். 32ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலே, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஆம், ஆண்டவரை நீ உறுதியாய் பற்றி கொண்டு அவரிடத்திலே மன்றாடுகின்ற பொழுது உனக்கு எந்த விதமான ஜலப்பிரவாகம் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் அது உன்னை அணுகுவது கிடையாது. ஆம், அவருடைய வாக்கு தத்துவம் உனக்கும் எனக்கும் அவ்விதமாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? ஏசாயா 43:2 விதமாக சொல்லுகிறது தானே,
நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியை நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எத்தனை முறை இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறோம். வாக்குத்தத்த வசனங்களை வாங்கி அட்டையிலே ஒட்டுவதும் சுவரிலே ஒட்டுவதற்குமாக அல்ல, இருதயத்திலே பதித்து வைத்து வாக்கு கொடுத்த ஆண்டவர் வாக்கு மாறாதவராக என்னை மிகுந்த ஜலப்பிரவாக வந்தாலும் என்னை தீண்டாதபடி அவர் பாதுகாக்கிறார் என்று சொல்லுகின்ற விசுவாச நம்பிக்கை உனக்கும் எனக்கும் இருக்கிறதா? இன்னல்கள் நிறைந்ததொரு கடற்பயணத்தை தம்முடைய தாசனின் வாழ்க்கையிலே அனுமதித்ததிலே தேவனுடைய மாபெரும் திட்டம் ஒன்று அங்கே மறைந்திருந்ததை நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். அதுவரை சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருந்த மெலித்தா தீவாரை சுவிசேஷம் சென்றடைய வேண்டும் என்பதே அந்த நோக்கம், பிரதானமான நோக்கமாக இருந்தது. அங்கே அற்புதங்கள் நடந்தன. அநேக வியாதிஸ்தர் சுகமடைந்தனர். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கொடுங்குற்றவாளி அல்ல என்பது கண்டறியப்பட்டது. அதோடு அவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவர் ஒரு தேவ மனிதன் என்பதும் நிரூபிக்கப்பட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய பொற்கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, இக்கட்டு நாட்கள் எங்களை நெருங்கி கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆண்டவரே, பலவிதமான பிரச்சனைகள் எங்களை அலைகளாக திரைகளாக எங்களை மோதி அடித்து கொண்டிருக்கின்றதான வேளையில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மெத்தையாக, கடலின் மெத்தையாக இருந்து உம்முடைய மடி எங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக, ஆண்டவரே, உம் பேரிலே கொண்டிருக்கிற விசுவாசம் எங்களை பலப்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வாக்கின் பிரகாரமாக நீர் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, ஏசாயா 54:14 பிரகாரமாக நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்று சொல்லுகிற உம்முடைய வாக்கு எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் பலிதமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் வழி நடத்தும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.